வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். நாம் வேதத்தை தியானிக்கும் பொழுது, அமைதியாக அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது, ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை நிச்சயமாகவே உணர்த்துகிறார் என்பதை எத்தனை பேர் அனுபவித்திருக்கிறோம்? நம் விசுவாச வாழ்வில் வளரும்போது வெளிப்பாடுகள் நமக்கு தேவை என்பதை, ரெவலேஷன் தேவை என்பதை எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம்? வேதத்தில் நம் சொந்த அறிவினால் புரிந்து கொள்ள முடியாததை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி புரிய வைப்பதே வெளிப்பாடு. பேதுரு அந்நாட்களில் மிகச்சிறந்த வேத பண்டிதர் அல்ல. அவரை காட்டிலும் சிறந்த வேத அறிஞர்கள் அந்நாட்களில் இருந்தார்கள். ஆனாலும் இயேசுவே மேசியா என பேதுரு எப்படி அறிந்து கொண்டார்? பிதாவினுடைய வெளிப்பாட்டினாலே பேதுரு உணர்ந்து கொண்டார். நம் சொந்த அறிவினாலே புரிந்து கொள்ள முடியாத சில காரியங்களை வேத புத்தகத்திலே நாம் பார்க்க முடியும். யார் வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள முடியும்? ஒழுங்காக கடவுளின் வார்த்தைகளை தியானிப்பவர்களாய் தாழ்மையோடு அவர் சமூகத்தில் வருபவர்களுக்கு கடவுள் வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். புத்திசாலிகள் புரிந்து கொள்ள முடியாத காரியங்களையும் ஆவியானவர் விளக்கி காண்பிப்பார். பொறுமையோடு, நம்பிக்கையோடு, நிதானமாக, அவசரமில்லாமல் வேதத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கும்போது கடவுள் ஆவியானவர் மூலமாக தரும் வெளிப்பாடுகளை, ஆழமான சத்தியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த விஷயத்தில் பிறரை சார்ந்திருப்பதை தவிர்த்து விடுவோம். ஆண்டவர் என்னோடு பேசினார் என்பது வேறு, ஆண்டவர் எனக்கு சில காரியங்களை உணர்த்தினார் என்பது வேறு. வெளிப்பாடுகள் வசனத்தின்படி இருக்க வேண்டும். அன்பானவர்களே, கடவுளின் மெல்லிய சத்தத்தை நமக்குள் கேட்க ஒவ்வொரு அதிகாலையும் ஆயத்தப்படுவோம். வேதத்தை ஊன்றி வாசிக்கும் பொழுது சில வசனங்களை ஆண்டவர் நமக்கு ஹைலைட் பண்ணி கொடுப்பார். அதாவது சில வசனங்களின் மேல் ஒரு அழுத்தத்தை ஆவியானவர் கொடுப்பார். ஆரவாரமின்றி அமைதியாக அவர் பாதத்தில் அமர்ந்திருக்க பழகுவோம். அந்தந்த நேரத்தில் நமக்கு தேவையான வெளிப்பாடுகளை ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் தருவார். தகுதியான யாவரும் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.